ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீனான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க ஆகாஷ் ஒன்று எதுக்காக இப்போல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரியலையே, உனக்கு ஏதாவது தெரியுதா அபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த ராக்கி பாய் நீங்கள் உங்களை மாதிரி தானே நானும் இருக்கேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சொல்ல, சரி அவங்களை எப்படியாவது நம்ம சேர்த்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்னோட வாழ்க்கையை இப்போ இந்த திக்கல்ல கிடக்கு, இதில் வேற நான் அவங்களோட வாழ்க்கையை வேற பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அபி பேசுறதை கேட்ட ராகவ் உடனே கேட்குறாரு, நீயா உண்டாக்குனதா, அதுக்கு நான் எதுவும் பொறுப்பாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. இது நானா உண்டு பண்ணதா, அப்படி என்ன சொல்ல வரீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அபி கேட்க, சரி நான் இப்போ சொன்னதுக்கு வா, தேவையில்லாம இப்போ திரும்ப பிரச்சனையை ஆரம்பிக்காத, ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லு அபி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. அப்பதான் சொல்றாங்க, அவங்களுக்கு பேசாம இந்த மாதிரி மல்லிப்பூ அல்வா வாங்கிட்டு வந்து கொடுங்க, கண்டிப்பா மாறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்ற அபி, மல்லிப்பூ அல்வாவில் எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது, எனக்கெல்லாம் ஒன்றும் புரியாமலாம் இல்லை, நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, இப்போ என்ன மல்லிப்பூ அல்வா தானே வாங்கிட்டு வரணும், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே சண்டை போட்ட மாதிரி வெளியில் கிளம்பி போகிறாரு. ராகவ் இதை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. முரளி இதுதாண்டா சாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பேசுகிறாரு முரளி அபி கிட்ட. இந்த ராகவ் எப்பவுமே இப்படி தாங்க, அவன் கிட்டலாம் அவங்களால வந்து இருக்கவே முடியாது, சரியான சிடுமூஞ்சி, எப்போ பாரு சண்டை போட்டுட்டே தாங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. முரளி சொல்கிறத கேட்ட அபி என்ன பண்ணுறாங்க, என்னங்க நீங்கள் புருஷன் பொண்டாட்டினா சின்ன சின்ன சண்டை வரதான் செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும், இப்போ என்ன என்கிட்ட சண்டை போட்டுட்டு போனார் நீங்கள் பார்த்தீங்களா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இப்போ எனக்கு மல்லிப்பூ அல்வாவும் வாங்கிட்டு வர போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறது கேட்டு முரளி பயங்கர அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, உண்மையாலுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க, நான் எதுக்காக போய் சொல்ல போகிறேன், நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்களேன். இல்லை என்ன பண்ணுறாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு என் வாழ்க்கை மேலே ரொம்ப தான் அக்கறை. இப்போ என்னங்க சொன்னீங்க, ஆமாங்க, இப்போ என் வாழ்க்கை மேலே நிறைய அக்கறை இருக்கிறனால தானே நான் இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை அண்ணான்னு கூப்பிட்றத பார்த்தா முரளியில் தாங்கிக்கவே முடியல. இதுதான் என்ன பண்ணுறாரு, வெளியில் போன ராகம் மல்லிப்பூ அல்வோட வராரு. பார்த்த தயக்கத்தோடு வந்ததுக்கப்புறமா அபிகிட்ட இருந்தான்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்த முரளிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, என்ன இது இவங்க ரெண்டு பேரும் அப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறமா ஆகாஷ் அனுக்கிட்ட கொடுத்து சமாதானப்படுத்துறத வந்து பார்க்குறாரு. பரவாயில்ல, இந்த விஷயத்துக்கு இவ்வளோ மவுசு இருக்கா அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணுறது, உங்களை மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கலாக பேசுறதை கேட்ட ராகவ் என்ன பண்ணுறாரு, நீ இப்போ என்ன தானே குத்தி காட்டுற, என்ன எதுக்காக இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சண்டை போகிறா. உங்களை போய் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நபியும் வந்து நிக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபியோட அத்தை வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. எப்படி இருக்கு அபி, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நல்லா இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எதுக்காகடி திரும்பவும் அங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை கேட்க, இல்லை அத்தை, நான் வந்து வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை வேறு என்ன பண்ண முடியும், அஞ்சலி அக்காவுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன், அவங்க என் மேலே உயிரே வச்சுருக்காங்க, நீங்களே பார்த்தீங்கல்ல அத்தை, அப்புறம் எப்படி நான் வராமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதன் பேரில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அபியோட அத்தையும். நீ சொல்கிறதும் சரிதான் அபி, ஆனால் உன்னோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடி, இந்த விஷயம் மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவரோட நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. அத்தை, நீங்கள் கஷ்டப்படாதீங்க அத்தை, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடி சரியாகும், என்ன சரியாகும்ன்ற, வாழ்க்கை இப்படி நாசப்படுத்தவா இந்த ராகவ் தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. அத்தை, அப்பா ஏதாவது காதில் கேட்டு போகிறாரு அத்தை, தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறதன் பேரில் அமைதியாகிறாங்க. ஓடி ஏதோ பாருடி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு வந்து ஃபோனை வைக்கிறாங்க. அபியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அபிக்கு வந்து உண்மை தெரிய வருது, முரளிக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே மறந்து போகல, எல்லாமே வந்து ஞாபகத்தில் தான் இருக்குது, இப்போ நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால் பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க. அவனோட முகத்திரியை நம்ம கிழிக்கணும், இப்படி எப்படியாவது நம்ம வெளில கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி பயங்கர விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அபி. முரளியோட திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சி ராகவ் கிட்ட நம்ம நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. முரளி வந்து கெட்டவன் தான் அப்படின்ற உண்மை வந்து எப்படி வந்து ராகவ் கிட்ட சொல்ல போகிறாங்க, இதுக்கப்புறம் ராகவோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்க போகுது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.